உன் வளர்ச்சியே உலக வளர்ச்சி. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் யார் ஒருத்தர் நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வராங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய வளர்ச்சி தான் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும். நேர்மை இல்லாமல் வாழ்க்கையில் உயரக்கூடியவங்களுடைய வளர்ச்சி அது இந்த உலக வளர்ச்சிக்கு எந்த விதத்திலையும் உதவியாக இருக்காதுங்கிறது தான் உண்மை. நேர்மையாக உழைக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே தனக்காக மிகப்பெரிய ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட உண்மை இருக்கும். அதே நேரத்தில் நேர்மையாக உழைக்கிறவங்க எப்பொழுதுமே ரொம்ப மனிதாபிமானத்தோடு இருப்பாங்க. வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். நேர்மையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் குறைவாக இருந்தாலும் கூட அவங்க நிறைவானவங்களாக வாழ்வாங்க. அப்படி அவங்களுடைய மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்ருப்பாங்க. அப்படி குறைவான வருமானம் வந்தாலும் கூட மற்றவர்களுக்கு அந்த வருமானத்தை வைத்து ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும். நேர்மையாக இருக்கிறவங்க இருந்தால் தான் இந்த உலக வளர்ச்சி எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நேர்மையாக இருக்கிறவங்க இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். இந்த உலகத்தின் அழகான சிற்பி யார் என்றால் அது நேர்மையாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த உலகத்தின் அழகான சிற்பியாக இருக்க முடியும். இந்த உலகத்திற்கு தேவையானது எல்லாம் கொடுப்பது இந்த நேர்மையுள்ளவர்களால் மட்டுமே முடியும். அந்த நேர்மையுள்ளவர்களின் வளர்ச்சி எப்பொழுதுமே உலக வளர்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நேர்மைதான் எப்பொழுதும் நிலையானது. நேர்மைதான் எப்பொழுதும் அழகானது. நேர்மைதான் எப்பொழுதும் உயர்வானது. ஆகையால் எப்பொழுதும் வாழ்க்கையில் நேர்மையுடன் உழைத்து இந்த உலக வளர்ச்சிக்காக நீங்கள் மிகப்பெரிய நாயகனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் கட்டளை. நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது இந்த உலகமே உங்களுடைய வளர்ச்சியில்தான் இந்த உலகம் இயங்குகின்றது என்ற நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நற்பெயர்தான் உலக வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வளர்ச்சியை இந்த உலக வளர்ச்சியாக நினைத்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் உலக வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். நன்றி.